துலாம், பேரிழப்பு ஏற்படுமா? இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் நல்லது செய்யணும், உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு போராட்டத்தையே உங்களை ஜெயிக்க வைக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டார். உங்களை எதிர்க்கிறவன் இப்ப நாசம். துலாம், பேரிழப்பு ஏற்படுமா? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. துலாம் காலச்சக்கரத்துடைய 6வது ராசி. இந்த ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்க இருக்குங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கரியர்ல இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனா இருக்கட்டும், இந்த 3 முக்கியமான விஷயங்கள்ல எந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம பாக்குறோம். சனி உங்களுடைய ராசில இருந்து இப்ப 6ஆம் வீட்டுல இருக்காரு. அதாவது இந்த புத்தாண்டு தொடக்கத்துல உங்களுடைய ராசிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் நல்லது செய்யணும், உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அது சனி மட்டும்தான். எல்லாரும் சனியை பார்த்து பயந்து பயந்து ஓடுவாங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சனியை பார்த்து பயப்படாதவங்க இங்க யாருமே இல்லை. அந்த வகையில சனி பகவான் உங்களுக்கு 6ல போய் உட்காந்து ஒரு போராட்டத்தையே உங்களை ஜெயிக்க வைக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டார். உங்களை எதிர்க்கிறவன் இப்ப நாசம். உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல உங்களை விட்டு ஓட போறாங்க, பயந்து ஒளிய போறாங்கன்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட்டம் சூடு பிடிக்கிற டைம் பீரியட் இது. அதாவது சனி இப்ப 10 டிகிரி 11 டிகிரில இருக்காரு இல்லையா, இந்த மாதத்தோட தொடக்கத்துல நான் சொல்றேன். ஸோ 10 டிகிரி 11 டிகிரில இந்த ராசியோட மைய புள்ளியில இருக்கும்போது எதிரியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைனாலையும் உங்களை அடிக்க முடியாது. கடன் கேட்டா உடனே கிடைக்கும். இப்ப நீங்க யார்கிட்ட கடன் கேக்குறீங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடு, 2,000 ரூபாய் கொடு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கடனால உங்களுக்கு லாபம் உண்டு. இல்ல இப்படி கூட உங்களுக்கு நடக்கலாம். ஒரு கடன் வாங்கி பெரிய வீடு கூட நீங்க கட்டலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எனக்கு வீடே அமையலைங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், சொந்த வீடு வாங்கி கட்ட முடியலைங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த டைம் பீரியட எடுத்துக்கோங்க. 2026 ஏப்ரலுக்கு மேல ஒரு பிளான் போடுங்க. ஒரு பெரிய கடனாவே கிடைக்கும். சனி 6ல உட்காந்துருக்கு உங்களுக்கு அது கொடுப்பாரு. ஸோ அந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பெரிய வீடா கட்ட போறீங்க. இல்ல நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க, பழைய காரை வித்துடலாமா, இப்ப புதுசா ஏதாவது வாங்கலாமா, தாராளமா வாங்குங்க. சனி அடுத்து 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு அங்கதான் உட்காந்துருப்பாரு. அப்போ பெரிய பெரிய வீடு, கார் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இப்ப குரு வர உங்களுக்கு உச்சமாக போற காலகட்டம். நெக்ஸ்ட் ஜூன் மாசம் குரு வர உச்சமாக போறாரு. உச்சமாயி உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டை தனஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்போ ஏதாவது கொடுத்த பணம் ஏதாவது வெளியே விட்டு போயிருந்ததுன்னா அந்த பணம் திரும்பி வரும். எதிரிகளால லாபம், நோய் பிரச்சனை உங்களுக்கு சுத்தமா இருக்காது, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே குறைஞ்சிரும். பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 60 வயசு 80 வயசு பெரியவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு சனி பகவான் கொடுத்த அந்த பிணியில எல்லாத்துல இருந்தும் வெளியே வர போறீங்க. ஏன்னா குருவோட சுபத்துவம் வாங்கிய 9ஆம் பார்வை சனியை பாக்குறாரு இல்லையா, அந்த டைம் பீரியட்ல தான் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் இருந்த நோய் எல்லாமே சரியாயிடுவீங்க. திடீர்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கிட்டே இருந்த, என்ன ஆச்சு, திடீர்னு உனக்கு ஒரு வாழ்க்கையில ஏதோ மாற்றம் ஏற்பட்ட மாதிரியா இருக்கு அப்படின்னா அந்த குருவோட பார்வை புது புது விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிணிகள் நோய்கள் வெளியே வரக்கூடிய காலகட்டமானது இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல. லீகல் இஷ்யூஸ், இப்போ ஒருவேளை உங்களுக்கு லீகல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க வெளியே வருவீங்க. கரியர் எப்படி இருக்கும் இந்த 2026 துலா ராசிக்கு? கரியர், வேலை வாய்ப்பு, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ்ல நீங்க தாங்க கில்லி.
இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆண்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது. அடுத்த ஒரு 7-8 மாசத்துக்கு ஆண்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்க போகுது. பிசினஸ்ல தைரியமா நீங்க இறங்கலாம். முதலீடு தைரியமா நீங்க போடுங்க. என்னங்க முதலீடு போட்டா வருமானம் வருமா வராதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஆனா முதலீடு போட்டா வருமானம் வரும். ஏன்னா சனி 6ல உட்கார்ந்துருக்காரு. சனி உழைப்பின் கிரகம். நீங்களும் அதுக்கேத்த மாதிரி உழைப்பீங்க. நீங்களும் ஒண்ணும் சும்மா கிடையாது. துளாராசி பிசினஸ் மைண்டடு. வியாபாரம் நுணுக்கம் உங்ககிட்ட இருக்கும். ஏதாவது எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து நீங்க கேட்டீங்கன்னா கூட கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. ஆமாப்பா இதுதான்ப்பா இப்படி பண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டா கைட் பண்ணுவீங்க. அந்த ஒரு தராசு மாதிரிதான் நீங்க கரெக்டா எடை போடுவீங்க. ஓகே இது இப்படி போனா இப்படி நம்ம பண்ணலாம், இந்த சைடு போனா நம்ம கரெக்டா இதை போய் பிடிக்கலாம் அப்படின்ற அந்த எடை போடுற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்ககிட்ட இருக்கும். அது மனிதர்கள்கிட்டயும் இருப்பீங்க, பிசினஸ்லயும் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்த ஒரு வருஷம். அப்ப கரியர்ல இருக்கவங்களாம் என்னங்க ஆச்சு, எங்களுக்குலாம் ஒன்றும் நல்லது நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார். 6ல உட்காந்துருக்காரு இல்லையா, கொஞ்சம் உழைப்பு அதிகப்படுத்துவார். வேலை பளு உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் அதிகமா தான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டயர்ட்னஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த 2026 ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஓவர் கம் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க வந்து வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மேரேஜ். துலாமை பொறுத்த வரைக்கும் திருமணம் தானேங்க முக்கியம். காலச்சக்கரத்தோட 7வது ராசிங்கல்ல, பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் தானே அவங்களுக்கு முக்கியம். பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தானே துலா ராசிக்கு ரொம்பவே முக்கியம். அப்ப எப்படி இருக்கும்? பிரிஞ்ச உறவு கூட திரும்பி ஒன்னா சேருவீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கப்பா, ஒரு 2-3 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தான் போயிட்டு இருந்தீங்க. நடுவில் ஏதோ ஒரு 3வது மனுஷன் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து கட் பண்ணி விட்டாரு. திரும்பி ஒன்னா சேருவோமா அப்படின்னா கண்டிப்பா சேருவீங்க. அதனால தெளிவா மட்டும் இருங்க. யாரோட பேச்சும் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. துலாம் எப்பயுமே அவங்களோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ஒப்பீனியன் கேட்பாங்க. ஏன்பா நீ சொல்லுப்பா, இது நான் பண்ணா சரியா இருக்குமா, இல்ல நீ சொல்லு, நான் அதையே நான் என் முடிவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒப்பீனியன் கேட்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க உங்க லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க சுயமா முடிவு எடுக்க முடியாத ஒரு தருணத்துல போய் நீங்க இருந்துருவீங்க. அப்போ ஒப்பீனியன்லாம் கேட்கவே கேட்காது. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மட்டும் துலாம் ஒப்பீனியன் கேட்டுச்சு அப்படின்னா, 3வது மனுஷன் எப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல வராரோ அப்பவே அது போயிடுச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கணும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்களா சுயமா முடிவெடுத்தா மட்டும்தான் அது உங்ககிட்ட நிற்கும். கல்யாணம் எப்படி இருக்க போகுது, திருமணம் பண்ணலாமா இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா இருக்கு. குரு வேற உச்சமாக போறாருங்க. குரு உச்சமாயி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பாக்குறாரு. 2ஆம் வீடு என்பது என்னதுங்க? குடும்பஸ்தானம். சோ உங்க குடும்பத்தை வந்து குரு பகவான் பாக்குறதுனால குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமானது இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா செகண்ட் ஹவுஸை இப்ப உங்களுக்கு குரு பாக்குறாரு. சனியும் உங்களுக்கு 6ல உட்கார்ந்துருக்காரு. ராகு கேதோட பொசிஷனும் நான் பார்த்துட்டேன், 5-11 இருக்கு. ஸோ ராகு வந்து 5ஆம் இடத்துலயும், கேது வந்து 11ஆம் இடத்துலயும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ற காலகட்டம் தான் இது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, இருக்கிற காரை வித்துட்டு புதுசா கார் வாங்குவீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைய போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கும், நல்லா இருக்குமா, என் குழந்தை நல்லா படிக்குமா? எஸ் கண்டிப்பா நல்லா தான் படிக்க போறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? சனி தானே 5ஆம் இடத்தோட அதிபதி. என்ன ஒண்ணு, சின்ன வயசுல வந்து, அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா இருப்பாங்க. துலாம் எப்பயுமே வந்து யங் ஏஜ்ல எப்படி இருக்கும்னா, படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா போக போக தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். சின்ன வயசுல ரொம்ப மந்தமா தான் இருப்பாங்க. ஏன்னா சனி 5ஆம் வீட்டோட அதிபதியா வராருல. ஸோ அந்த மந்தத்தன்மை இருக்கும். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே வரும். ஸோ நல்லாவே இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள், நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கணும், இல்லை ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறீங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த வருஷம்னா, எஸ் பாசிபிள் சான்சஸ் இருக்கு. குரு ஆல்ரெடி 9ல இருக்காரு, இப்ப அடுத்து 10க்கு நகர்வாரு. ஸோ நிறையவே பாசிட்டிவ் சான்சஸ் வந்து இந்த வருடம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
மொத்தத்தில் துலா ராசியானது போர்க்களமான போராட்டத்திலிருந்து வெளிவந்து வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு ராசியா தான் நான் இந்த வருடம் பாக்குறேன். நல்லதே நடக்கும். கன்னி ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.